தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து ஒரு சின்ன ஷார்ட் தான் இது. கிட்டத்தட்ட பெரும்பாலான மாணவர்களுக்கு ஒரு ட்ரீம் காலேஜ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கண்டிப்பாக வந்து ஒரு 10 காலேஜ் லிஸ்ட்டு கொடுத்து இதில் நீங்கள் எதை எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக எம்எம்சி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ சென்னையில் பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் சென்னையில் மட்டுமே கிடையாது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற 32 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் எடுக்கும் பசங்களோட ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்றது எம்எம்சி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த எம்எம்சியில் 2024ல் எந்த அளவுக்கு கட் ஆஃபில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன். ரேங்கையுமே சொல்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த ரேங்க் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கும் அப்படின்றது சேஃபஸ்ட் ரேங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையில் ஓசி கேட்டகரி வந்து 695ல் கிடைச்சிருக்கு. 129வது ரேங்க்ல இருந்திருக்காங்க. இந்த வருஷத்துக்கு வந்து நீங்கள் 130 25லேருந்து 130க்குள்ளே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே கிடைக்கும். 130 132 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியில் வந்து 686ல் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கு 241வது ரேங்க்ல இருக்காங்க. லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆனது. அது 241னாவே இந்த வருஷம் 250 ரேஞ்சுக்குள்ள இருந்தாவே உங்களுக்கு நிச்சயமா சீட்டு கிடைக்கும். அதே போல பிசிஎம் கேட்டகரியில வந்து 685ல க்ளோஸ் ஆயிருக்கு. 282வது ரேங்க்ல இருக்காங்க. 282னா 290 95 வரைக்குமே இந்த வருஷம் போகும். அப்படியே போனாலும் இல்ல இந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அதுவுமே சேஃபஸ்ட் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். எம்பிசில 680 மார்க்கு 359 வந்து ரேங்க் இருந்திருக்கு. க்ளோஸ் ஆயிருக்கு. 359னா 360 365க்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷத்துக்கு. எஸ்சி கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் 642ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1801ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1801க்கு மேல நீங்க இருக்கிறீங்க, இல்ல இன்னும் குறைவா இருக்கிறீங்கன்னா ரொம்ப நான் வந்து அதிகமா சொன்னாலுமே ஒரு 5 மார்க் அதிகமா இருந்தாவே எலிஜிபிள் கேண்டிடேட் உள்ள நீங்க வருவீங்க. நீங்க இந்த ரேங்க் இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்றது. இது வந்து எல்லா கேட்டகரிக்கும் நான் சொல்றது. எஸ்சி வந்து 599ல க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க மார்க் வந்து 4780ல க்ளோஸ் ஆயிருக்கு. 4780னா ஒரு 85க்குள்ள இருந்தாலுமே இந்த வருஷம் நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டி கேட்டகரியில் 621 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3102 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 3102 அப்படின்னா இதற்கு கம்மியாக இருந்தால் 100% உங்களுக்கு சீட் வந்து உறுதியாயிடும். இவங்க மட்டுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன ரேங்க்ல இப்போ 2024ஓட ரேங்க்ல இருந்து அதுக்கு குறைவா நீங்க இருக்கிறீங்கன்னா 100% உங்களுக்கு சீட் எம்எம்சியில் கிடைக்கும். இதுல சப்போஸ் நீங்க அதிகம்னா ஒரு 5 மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ்ல இருந்தீங்கன்னாவே நீங்க இந்த வருஷம் சீட்டான எம்எம்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.